ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெய் சோறு. இது ரொம்ப குறைஞ்ச பொருட்களை வச்சு செய்யக்கூடிய அதிக சுவையான ஒரு ஒன் பாட் ரைஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் 6 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நெய்யில் எல்லாம் பொரிஞ்சதும் 200 கிராம் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரை வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கிளறும் பொழுது அடிபிடிக்காது. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 6 கீரின பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நிறம் மாறாம வதங்கினா மட்டும் போதும். அப்பதான் நெய் சோறு வெள்ளையா இருக்கும். இப்ப கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 கப் தயிர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு நறுக்கின தக்காளி சேர்த்து நெய் சோறுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இன்னைக்கு நான் 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசியில தான் செய்ய போறேன். 1க்கு 2 பங்கு அளவுல தண்ணி சேர்த்து தண்ணியில உப்பு அளவு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போதான் சோறு வெந்து வரும் பொழுது உப்பு சரியா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதும் கழுவி வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து கிளறி விட்டு பரிமாறினா சுவையான நெய் சோறு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.